வயசான ஒருத்தரோட ஃப்ரெண்டை வந்து கொண்டிருப்பாங்க கேங்ஸ்டரில். அதனால் இவர் என்ன எப்படியாச்சும் அவங்கள வந்து பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாரு. அதனால் ஒருத்தனை பிடிச்சி எனக்கு வந்து கன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அவனும் சரி அப்படின்னு சொல்லி உள்ள வாங்க அப்படின்ட்டுருவான். இவங்க எதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அமௌண்ட் கொடுத்தா கன்லாம் கொடுத்துருவாங்க. அப்படி வந்து உள்ளே போகும்போது இவருக்கு அப்போ தான் பயங்கரமாக ஷாக் ஆகும். ஏன்னா அங்கே கன் மட்டும் தர மாட்டாங்க, நிறையா கஞ்சா செடி இந்த மாதிரி தப்பான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் நேரம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து அப்படியே படுத்துட்ருப்பா. இவங்க நல்லா தெரியும் இந்த பொண்ணை வந்து கடத்திட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். இவர் வந்து சரி கேட்பாரு, இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் விட்டா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வந்துட்டு நீ உள்ளே வந்து உனக்கு கன் வாங்குற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு கேங்ஸ்லாம் திட்டுவாங்க. சரி இன்னொருத்தர் வந்து கன் ஒன்றா எடுத்து காமிச்சிட்ருப்பான். இவங்கெல்லாம் காமிக்க ஆனால் இவங்க யாருக்குமே தெரியாது இவர் வந்து பெரிய ஆஃபீஸராக இருப்பார். இவருக்கு எல்லா கன்னை பற்றி தெரியும். ஆனால் இருந்தாலும் அவங்க சொல்கிறது அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே கேட்டுகிட்டே இருப்பார். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து ஒரு கன்னோட எல்லா எக்யூப்மெண்ட் சொல்லிருப்பார். இவர் இதான் டைம்னு சொல்லி கையில் இந்த கத்தி எடுத்து அப்படியே குத்திடுவார். ஒருத்தனை குத்திடுவார், இன்னொருத்தர் கன் வச்சு ஷூட் பண்ணிடுவார். 2 பேர்த்தையும் கொண்டதுக்கப்புறம் சரி எல்லாத்தையும் இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அப்படியே காப்பாற்றிட்டு அவருக்கு வந்து காரில் கொண்டு வந்து விட்டுருவார். அதுக்கப்புறம் என்னென்னா அங்கேருந்து பெட்ரோல் எடுத்து எல்லாம் ஊற்றிட்டு ஃபுல்லாக அந்த இடத்த வந்து எரிச்சிட்டுருவார். ஏன்னா அப்போ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் விட்டு அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு அப்படியே ஓடிடுவார். இதுக்கப்புறம் என்னென்னா அந்த அப்படியே கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா வில்லனை ஃபுல்லாக கொல்ற வரைக்கும் இவங்க வந்து அடங்க மாட்டாங்க அப்படின்னு தெரியும். இப்போ வந்து ஒரு நாள் ரொம்ப நாள் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து முடியில்லாமல் ஒருத்தர் வந்து வந்துட்டு இருப்பான். அவன் வந்து அந்த கேங்ஸ்டர்ஸ்லேயே பெரிய ஆளாக இருப்பான். சரி தெரிஞ்சிடும் இவனை பிடிச்சாதான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால் ஒரு டைம் அவன் மட்டும் தனியாக இருக்கும்போது அவனை வந்து ஷூட் பண்ணி பிடிச்சிட்டு போயிடுவார். யாருமே ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்பார். என் ஃப்ரெண்டை எப்படி கொன்னீங்க, எனக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கேட்பார். அவன் வந்துட்டு வழி தாங்க முடியாமல் அவன்கிட்ட இருக்க ஃபோனில் இருக்க வீடியோ எடுத்து காமிப்பான். இதை பாரு இதில் இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்லுவான். அதில் பார்த்தீங்கன்னா இவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கொடூரமாக கத்தியை வச்சு அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் அவர் பார்த்துட்ருப்பார். இதில் இருக்க 6 பேர்த்தையும் கொண்டிருப்பார். ஆனால் இருந்தாலும் எல்லாத்தையும் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும். இதுக்கப்புறம் தான் இவரோட இது ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி மூவிஸ் பார்க்குறக்கு என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மூவியோட நேம் தெரியணுமா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன்.